பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 85 ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ்க்கு தான் வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து உட்கார சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 காரணத்தோடு நீங்கள் காரணத்தோட 2 பேர் நாமினேட் பண்ணணுதும் வழக்கம் போல் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டான விக்ரம் வந்து தன்னுடைய வக்கிரமான இன்னொரு சைடு தான் காட்டிகிட்ருக்காரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒருத்தவங்க தன்னால் சஃபர் ஆகிருக்காங்க, கொஞ்சம் வேறு ஒரு கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னும் போது மற்றவங்க வந்து எப்படியெல்லாம் நடந்துக்கூடாது அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. திவ்யாவை தான் அவர் வந்து சொல்கிறாரு, அடுத்தவங்களுக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபிஷாக பண்ணுற ஃப்ராட் திவ்யா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து தான் என்ன பேசணும் லிவிங் ஏரியா அப்படின்னு நினச்சாரோ அது எல்லாத்தையுமே அவர் வந்து புட்டு வச்சுட்ருக்காரு. மற்றவங்க சொல்கிறத கேட்க முடியாத அளவுக்கு ஈகோ சென்ட்ரிக் மேனியாக், அதே போல் வந்து மாற்று கருத்துக்களை எடுத்துக்க முடியாத கோழை அப்படின்னு சொல்கிறாரு. திவ்யாவை ட்ரிகர் பண்ணுறது அவர் சொல்கிறாரு. ஆனால் அவருடைய கேம் யாருக்கும் வந்து புரியலை. உள்ள இருக்கவங்க டாஸ்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யார் நல்லா பண்ணாங்களோ, யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, தலை போட்டியில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் டேமேஜ் பண்ணி அவங்கள பற்றி தப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, வீட்டில் இருக்கவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வைக்கிறது, அவங்கள அடுத்த வாரம் நாமினேட் பண்ண வைக்கிறது தான் விக்ரமுடைய கேவலமான வேலையாக இருக்குது. 2 வாரமாக திவ்யாவுக்கு எதிராக அதை பண்ணுறாரு. திவ்யா இதுக்கெல்லாம் உடஞ்சி போடுது. ரைஸ் அபவ் ஹேட் அப்படின்ற மாதிரி தான் திவ்யா வந்து மேலே போகணும். அவங்க வந்து அழுறாங்க. பட் இதெல்லாம் வந்து அவங்களுக்கான ஓட்டாக மாறுன்றதை வீட்டில் இருக்கவங்க மறந்துடுறாங்க. அடுத்த அப்டேட்டோட நம்ம வரோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.